सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि कारणं कारणं कर्ता विकर्तारो व्यवसायो व्यवस्थानः संस्थानस्तारदो ध्रुवः परस्य परमस्पष्टः दुष्टः पुष्टः சுபேஷணः. சகருடைய நாமக்கள்ல காரணம்ங்கிற நாமாவிலிருந்து பார்க்கணும். காரணம் காரணம் கர்த்தா விகர்த்தா கரணோகுகான்னு ஏற்பட்டிருக்கு. காரணம் அப்படின்னா எல்லா செயல்களும் பண்றதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியதான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். நாம் எந்த செயல் பண்ணணுமையானால் அந்த செயலுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும். ஒரு சாதனம் இருந்தா தான் அதனால பண்ணணும். எழுதணும்னா உங்களுக்கு கை இருக்கணும். கை இருந்தா மட்டும் போறாது, பேனா இருக்கணும். இத்தனை இருந்தா தான் நீங்க எழுத முடியும். அதே போல உலகத்தினுடைய ஒரு செயல்கள்லாம் நடக்கணுமையானால் அதுக்கு சாதனம் வேணும். ஏதோ எத்தனையோ மனுஷியால் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க. இத்தனை செயல்களும் பண்றதுக்கு தனித்தனியாக சாதனங்கள் வேண்டாமா? அந்த சாதன வடிவமாக தானே இருக்க. ஏனென்றால் உலகத்தை படைப்பதற்கு முன்னால அவரத்தான் இருந்த சதேவதோமியமக்கர ஆசைக்கமேவாத்யம். உலகங்கள் படைக்கிறதுக்கு முன்னால வேற ஒரு பொருளும் இல்லை, அவர் ஒருத்தர் தான் இருந்தார். மற்ற பொருள் இருந்தா தான் நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியும். மண் இல்லாம குயவன் குடத்தை பண்ண முடியுமா? நான் மண்ணுதான் கொடுத்திருக்கேன் சார். சக்கரம் இல்லை முடியுமா? ஜலம் இல்லைன்னா முடியுமா? கட்டை இல்லைன்னா முடியுமா? இவைகள்லாம் இருந்தா தான் பண்ண முடியும். ஒரு சமையல் பண்ணுங்கன்னு சொன்னா அரிசி பருப்பு அது இது புளி உப்பு எல்லாத்தையும் கொடுக்கணும். ஸ்டவ் கொடுக்கணும், பாத்திரங்கள் கொடுக்கணும். எத்தனையும் கொடுத்தா ஒன்னோட ஒண்ணு சேர்த்து சமைக்க முடியும். அவைகள்லாம் ஒண்ணும் இல்லை சமைங்கன்னா எப்படி பண்ண முடியும்? சாதாரண மனுஷனால பண்ண முடியாது. இது சின்ன சின்ன செயல்களுக்கே இப்படி இருக்குமேயானா சகல பிரபஞ்சத்தையும் சுட்டி பண்ணக்கூடியதான அந்த பரமாத்மனுடைய ஸ்வரூபம் உலகத்தை எல்லாம் படைக்கக்கூடியதான அவருக்கு சாதனங்கள் வேண்டாமா? சாதனங்கள் இல்லை. அப்பொழுது ஒரு சாதனமும் அப்பொழுது இல்லை. ஏன்னா இருந்ததையானால் அத்வைத்தம்னு சொல்றது கேட்டு போயிடும். ஒருவரே இருந்தார் அப்படிங்கிற ஒரு நிலை போயிடும். அப்புறம் அவரும் இருந்தால் சாதனமும் இருக்குன்னு சொன்னா போயிடும்ங்கிறதுக்கா சாதனங்கள் ஒண்ணும் இல்லை. இன்னும் சாதனங்களே இல்லாம எப்படி படைச்சார் உலகத்தை? தானே சாதனமா ஆனார், தானே இல்லாம ஆனார், இல்லாம ஆகி தான் உலகத்தை படைத்தார். அது ரொம்ப முக்கியமான ஒரு பதார்த்தம். அவர் ஒருவர் தான் இருந்தார். ஒருவரா இருந்த போதிலும் அத்தனையும் செய்வதற்கு வேண்டியதான சாதனங்களாக தான் மாறினார். அந்த சாதனம் எப்படி சங்கல்ப ரூபமா இருந்தது. நான் இதை படைத்தேன் அப்படின்னு காமனான் பேரு. அப்புறம் என்ன பண்ணார்? பகுத்யாம் பிரஜாயேதா, பலவாக நானே மாறுவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணினார். ஒருவராயிருந்து பலவாக மாறுவேன் இந்த சங்கல்பம் பண்ணி அந்த சங்கல்ப பலத்தினால் பலையாக மாறிட்டு பல பொருள்கள் உண்டாச்சு. அந்த பொருள்கள் உண்டானது பிறகு அதோட ஒன்னோட சேர்ந்து வந்தது. இப்ப கெமிஸ்ட்ரி வாசிக்கிறவாள்லாம் பீரியாடிக் டேபிள் வாசிக்கிறார். இவைகள்லாம் எங்கிருந்து வந்தது? பூமியில இருந்தானே வந்தது. ஒரு பூமியா இருந்தது இப்படியா? ஒரு பூமியில எத்தனை மரங்கள், ஒவ்வொரு மரம் அதுக்கு தகுந்ததான ஒரு சுவையத்தான் கொடுக்கறது. மாமரம் அந்த மாங்காய் புளிக்கும்,
மாம்பழமா இருந்தா திதிக்கும், கரும்பா இருந்தா திதிக்கும். அதே போலயே வேப்பப்பழமா இருந்ததுன்னா அது எப்படோ கதக்கத்தான் கதக்கும். ஏன் சார் வேப்பப்பழமும் பூமியில தான் வந்தது, மாம்பழமும் பூமியில தான் வந்தது கேட்க முடியுமா நீங்க? ஒரே பூமி தான். அந்த பூமியானது இப்படி பல வகையான சுவைகள் கொடுத்தாலும் ஒரு பூமியா இருந்த போதிலும் ஒரு இடத்துல சிவப்பா இருக்கு, ஒரு இடத்துல கருப்பா இருக்கு, ஒரு இடத்துல வெள்ளையா இருக்கு. ஏன் மனம் இத்தனை கரங்கள் இருக்கேன்னு கேட்க முடியுமா உங்களால? அதே விதமா அத்தனை விஷமாகவும் அத்தனையும் சுத்தி பண்ணினார். அந்த சுத்தி பண்றதுக்கு வெவ்வேறு சாதனங்கள் தான் படைத்து அந்த சாதனங்களாக இருந்து அந்த சாதனங்கள் தான் உலகத்தை சாத்தியமான உலகத்தை படைத்ததினால் அவருக்கு காரணம் கரணம். கரணம்னா இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கட்டும். அதுக்கு காரணமான மூலப்பொருளாக யார் இருந்த? மூலப்பொருளும் அவர் தான், என்பவரும் அவர் தான், மூலப்பொருளாகவும் அவர் தான் இருந்த. படம் பட்டணமையான மூலப்பொருளாக மண்ணு வேணும். அதே போல மண்ணாக அவர் இருக்க, செய்பவராக அவர் இருக்க, பொய்வனாகவும் அவர் இருக்க, மண்ணாக அவர் இருக்க. அவரை விட வேற பொருள் அல்ல உலகம் முழுக்க உள்ள. அந்த உலகம் முழுக்க உள்ளன்னு சொன்னதுனாலேயே நம்ம என்ன சொல்றோம்? இந்த உலகம் எல்லாம் சாஸ்வதமானது இல்லை. உலகமெல்லாம் காணப்படுகிறது, ஆனா இதை உண்டாக்கின அவர்தான் உண்மை. காரணம்தான் சாத்தியமான பதார்த்தங்கள் அதை அடைவதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வழி. பகவான அடையறதுக்கு வழி வேண்டாமா உங்களுக்கு? அந்த வழிதான் இந்த உலகம் படைச்சு மனுஷனை படைச்சு அதுக்குள்ள சில பேருக்கு சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுத்து அவளுக்கு ஆச்சாரத்தை கொடுத்து அவன் அனுஷ்டானம் பண்ணும் பொழுது அதை பார்த்து நாம அனுஷ்டானம் பண்ணணும். அவள்கிட்ட தெரிஞ்சுட்டு நாம் அந்த வழியில போகணும். அந்த வழியில உண்மையான சுரூபத்தை நாம் அடையணும். அப்படி இந்த உலகத்தை எல்லாம் படைச்ச சன்னியாசனம் பண்ணுவோம்னா புத்தகத்தை பார்த்து பண்றதுன்னு பண்றவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம். ஆனா ஒருத்தர் பார்த்து கொண்டே இருக்கும்போது பண்ணிக்கொண்டே இருக்கும்போது அவரோட சேர்ந்து பண்ணினீங்கன்னா சுலபமா எந்த பதார்த்தம் உங்களுக்கு 1000 சந்தேகங்கள் வரும். அதனால என்ன பண்ணிருக்க? ஒரு குருவை சுத்தி பண்ணி அவர் பண்ணிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் வழியாக நம்ம இதை அறிந்து கொண்டு இது எப்படி என்று நாம் அறிந்து அவரை கேட்டு அறிந்து அந்த சுரூபத்தை நாம் அனுஷ்டானம் பண்ணி அதனால் சகல லாபத்தையும் அடையலாம் என வழியாக உலகத்திற்கு காரணமாகவே தான் இருக்க. எப்படிப்பட்டதான காரணம்? அதுக்கு உபாதான காரணமாகவும் நிமித்த காரணமாகவும் மூலப்பொருளாகவும் அவர் இருக்க. மூலப்பொருள் மட்டும் இல்லாம அந்த மூலப்பொருளை தயார் பண்ணக்கூடியதான பொருளாக மாற்றி இருக்கக்கூடியதான நிமித்த காரணமாகவும் அது இருக்க. மூலப்பொருளும் வேணும், மூலப்பொருளை வேற பொருளாக மாற்றக்கூடியதான ஒரு சுரூபமாகவும் அவர் வேணும். ஆகையால் ரெண்டுக்கும் பொதுவாக காரணமா இருக்கு. ஆகையால் காரணம் காரணம் அதோட மட்டுமில்லை. இந்த பக்கத்திலிருந்து பண்ணினார் கர்த்தா. இந்த கர்த்தான்னு இருக்கிறதுல அவர் எப்படி இருக்கணும்? சுதந்திரனாக இருக்கணும், இண்டிபெண்டா இருக்கணும். யாரோ ஒருத்தர் செஞ்சு அதற்கு அடங்கி பண்றவர் இல்லை, இஷ்டமாக தான் பண்ணினார். இவ்வுலகத்துல சூரியன் இப்படித்தான் இருக்கணும், சந்திரன் இப்படித்தான் இருக்கணும், அவர் ஆகாசத்துல சுற்றி கொண்டே இருக்கணும், அவர் பூமியில உட்காரப்படாது. சூரியனே பூமியில சேர்ந்த உங்க பக்கத்துல உட்கார்ந்தா உங்க கதை என்ன ஆகும் சொல்லிட்டு உட்காரத்தை யோசனை பண்ணி பாருங்க அப்படின்னு. சமுத்திரம்னா அதுக்கு ஒரு வரம்பு இருக்கு. அந்த சமுத்திரம் இப்படித்தான் இருக்கணும். அது அந்த லிமிட்டை தாண்டி உள்ள வந்துடக்கூடாது. 10 இன்ச்சுக்குள்ள வந்துடக்கூடாது சமுத்திரம். அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கார்? வடபாரத்தில் ஒரு குதிரை முகமாக ஒரு காட்சியை தயார் பண்ணிருக்கார். எப்பொழுது அந்த சமுத்திரமானது அந்த லெவலை விட ஜாஸ்தியானதோ அந்த தீர்த்தத்தை எல்லாம் அது குடிச்சு விடும். அந்த சமுத்திரமானது எப்பொழுதும் தடம் வரப்படாது. இப்படி அவயவர்களுக்கெல்லாம் சிஸ்டம் தயார் பண்ணி வச்சிருக்கார். அப்படிப்பட்டதான ஒரு சுரூபம் கர்த்தா அத்வயமான. அதே போல நீங்க என்னைக்கு எங்க சாப்பிடணும், எங்க தங்கணும், எங்க இருக்கணும், என்னமா பழணும், அத்தனையும் உங்களை தன்மால முதலையே தீர்மானம் பண்ணியிருக்கு. அதுக்கு தகுந்தா போல அத்தனையும் கொடுத்துருக்க.
ஆகையால் அவனுக்கு இல்லாமல் ஒண்ணும் நடக்காது. அப்ப நான் ஏன் சார் வாழணும்னா என்ன அவர் இஷ்டமா நடக்கணும் எனக்கு எதுக்குன்னு. அப்ப போன ஜென்மாவில எப்பவோ நீ பண்ணினதான கர்ம வினைகள்னால அவர் தருகிறார். ஆனா உனக்கு சுதந்திரமான ஒரு மனசையும் கொடுத்திருக்காரு. நீ நல்லதும் பண்ணனா கெட்டதும் பண்ண, நல்ல காரியமும் பண்ணா கையை பிடிச்சிட மாட்டார். அதே போல கெட்ட காரியம் பண்ணும் பொழுது உதைக்க மாட்டார். இது பண்றதை பண்ணலாம். ஆனா எதை பண்ணினாலும் அதனுடைய விளைவு ஒரு நாளைக்கு வரும், அதை அனுபவிக்க வைக்கிறான்னு சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான். ஆகிய எந்த மனுஷனும் இந்த உலகத்துல சுதந்திரமாகத்தான் இருக்கான். எவ்வளவுபடி இண்டிபெண்டன்ட். ஆனா அந்த இண்டிபெண்டன்ஸை நாமே வரவழைச்சு நாமே பொழிச்சுட்டு இருக்கோம். இப்படித்தான் இருக்கணும், இப்படி வாழணும். ஆனா விவகாரம் என்னன்னா எந்த செயலாவது தாங்கள் செய்யலாம். ஆனால் அதனுடைய விளைவுகள் உங்களுக்கு வரம்பு என்கிற சுலபம் உங்களுக்கு. ஆகியால் எல்லோரும் கர்த்தா தான். எல்லோருக்குள்ளே கர்த்தத்துவ ரூபமாக பகவான் இருக்கார். ஆகையால் கர்த்தா ஸ்வதந்திரா ஜெகதுஸ்வத்தௌ சாதகதமம் கரணம். இவ்வுலகத்தை எல்லாம் உண்டு பண்ணணும்னால் அதுக்கு ரொம்ப உபயோகப்படக்கூடியதான கருவியாக அவர் இருக்கிறார். கரணமான கருவி. கருவியாகவும் அவர்தான் இருக்கார், அந்த மூல பொருளாகவும் அவர்தான் இருக்கார். இப்படி உபாதானம் நிமித்தம். உபாதானம்னா மூல பொருளாகவும் அவர் இருக்கார். நிமித்தம் அதை ஒண்ணு இன்னொன்னா மாற்றக்கூடியதான பொருளாகவும் அவர் தான் இருக்கார். இத்தனையும் இருக்கார். ஆனா ஆக்சுவல் என்னன்னா சுதந்திர கர்த்தா. அவர் இஷ்டமா எதையும் செய்யலாம். எப்பவும் இவ்வுலகத்தை நிறுத்தி விடலாம். இந்த ஜெகன் நாடகம் இருக்க, இந்த நாடகத்தை நிறுத்தக்கூடியதான சாமர்த்தியம் அவருக்கு, மறுபடியும் உண்டு பண்ணக்கூடியதான சாமர்த்தியம் அவருக்கு இருக்கு. நமக்கு போனா போட்டோம், இவனுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுப்போம். இந்த பிறவையிலே எண்ணிக்காவது இவன் பார்க்க மாட்டானா என்னை அப்படிங்கிற அந்தர்முகமாக நம்ம பார்ப்போமே என்று பார்த்துருக்க. எவ்வளவு சுகம் வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எண்ணிக்காது ஒரு நாள் அவரை பார்க்க மாட்டோமா. அந்தர்முகமா பகிர்முக அப்படின்னு அந்தர்முகமா நீங்க உள்நோக்கி பார்க்கணும். அந்த வரம்பொருள் இதயத்தில் இருக்கார் தேடணும். தேடுவதற்காக குருவை நாடணும். பரிச்சலோகான் தர்மச்சிதான் நிர்வேதமாயாத் பிராமணா. நிர்வேதமாயாத் வைராக்கியத்தை அடையணும். குருவேவ அபயத்தே சமிப்பாணி தோத்ரியம் பிரம்மனிஷ்டம். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன தேவையா ஆச்சாரம் சேவை பண்ணி அவர் முகமாக அந்த வார்த்தைகளை கேட்டுக்கலாம். அப்படி கேட்டு அதுக்கப்புறம் அந்த ஆத்ம தத்துவத்தை நீங்க அறியணும்னு சொல்றது. இதுக்கு விசேஷமாக உபாதான காரணமாகவும் இருக்கார், அதை பண்ணக்கூடியதான நிமித்த காரணமாகவும் இருக்கார், சுதந்திரமாகவும் இருக்கார். எப்ப வேணும்னாலும் முடிச்சு விடலாம். ஆனா எப்ப வேணும்னாலும் உங்களுக்கு எத்தனையோ ஏதோ ஒரு பிறவையில உங்களுக்கு மோட்சம் வரும்படியும் அவர் பண்ணலாம். அப்படி காரணம் கர்த்தா. இதற்காக என்ன பண்ணினார்? விகர்த்தா, விசித்திரமான புவனங்களை பண்ணினார். இந்த பூமியில எப்படிப்பட்டதான ஒரு வைசித்தியம் இருக்குன்னா ஆயிரக்கணக்கான பொருள்கள். இப்ப காய்கறி பார்த்தீங்கன்னா முன்னால நம்ம கிராமத்துல தெரிஞ்ச காய்கறி விட 1000 மடங்கு. அப்பதான் இந்த நூல் கோன்னு ஒண்ணு தெரியவே தெரியாது வழக்கம். முட்டைக்கோசெல்லாம் கிராமத்துல தெரியவே இருக்கு. அவன் ஏதோ சிலதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்ப என்னென்னமோ போட்டு பழ கடைக்கு போனா என்னென்னமோ பழங்கிறாரு. முன்னால இவ்வளவு பழமே இல்லை. இப்ப ரோட்ல எல்லாம் நிறைய பழம் சாப்பிடுறா போது. விவகாரம் எத்தனை பழக்கடைகள், ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொன்றுலையும் எத்தனை, ஒரு வாழைப்பழத்திலேயே ஒரு 5-6 விலைக்கு வச்சிருக்காங்க. வாழைங்கிறான், பேய் வாழைங்கிறான், பச்சை வாழைங்கிறான், இது என்னமோ சொல்லிட்டு அமிர்த பாடிங்கிறான். ஆனா விவகாரம் எல்லாம் சாப்பிட்டுதான் இருக்கும். ஒரு எல்லாமும் பூமியில இருந்தா வருது. ஆனா எத்தனை பாகுபாடு இருக்கு பார்த்தா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சுபாவம் இருக்கு. ஒவ்வொரு பழக்கம் பேயம்பழம் பண்ணா ஒன்னும் சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது.
மர வாழைப்பழம் பண்ணா ஒன்னும் ஆகாது உடம்புக்கு அப்படிங்கிறோம். பச்சை வாழைப்பழம் சாப்பிடக்கூடாதுங்கிறோம் இருக்க. ஆனா விவகாரம் என்ன, அத்தனையும் பூமாத்தால இருந்து வந்திருக்கோம். இவெல்லாம் பண்றவர் யாரு? விசித்திரமா புஷ்பங்கள் பார்த்தேனால் ஒவ்வொரு புஷ்பத்திலையும் அப்படி ரோஜா புஷ்பம் பார்த்தேன்னா ரோஜா புஷ்பத்தையும் ஒரு 2000 புஷ்பம் இறக்கணும். ஒரு புஷ்பம் மாதிரி ஒரு புஷ்பம் இல்லையே. ஒவ்வொன்றும் சின்ன வயசு டிஃபரன்ஸ் இருக்கு. எத்தனை கலர் இருக்கு, என்ன வாசனை, என்ன ஒரு சௌக்கியம். அத்தனை விதமாக உலகத்துல பல வேறு விருந்துகளாக தயார் பண்ணினேன். இன்னும் வஸ்திரங்களை சொல்லவே வேண்டாம். எத்தனை கலர், இந்த தலைப்புல அந்த பாகப்பல் சொல்லிட்டு இருக்க. ஆனா புதுசா இவன் கண்டுபிடிச்சதோ அவனும் புதுசா பண்ணிட்டு இருக்கான். உலகத்துல எத்தனை வைச்சித்திரியம் இருக்கு பார்த்தேடா. ஒரு பிராணிகளை பாருங்க, பூச்சிகளை பாருங்க, எத்தனை வித்தியாசம். இத்தனையும் படைச்சிருக்காரு. எதற்காக? இவனுக்காக. ஞாபகம், உலகம் முழுக்க உங்களுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கு. தேவரோ கந்தர்வரோ எட்டரோ கிண்ணரோ அவாசமா இருக்கணும்ன்றதுக்காக படைக்கப்படல. இது உங்களுடைய சாதனைக்கு ஒரு வழியா இருக்கணும். இதன் வழியாக தாங்கள் பிரம்மத்தை அறியணும். அந்த பரம்பொருளை அறிவதற்கு இது ஒரு வழி இருக்கு. ஏதோ ஒரு வழியாக நீங்க இதை அறியணும் அப்படிங்கிறதுக்காக தான் தயார் பண்ணிருக்க. அப்படி இவ்வளவு உலகத்துல இருக்கக்கூடியதான வைச்சித்திரங்கள் வெரைட்டி, அந்த ஒவ்வொரு வெரைட்டியிலையும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குன்னு அதை நீங்க கவனித்து தெரிஞ்சுக்கணும். சித்திரிக்காய் இருக்கு, அதே போல எலுச்சம்பழம் இருக்கு, அதே போல சாத்துக்குடி பழம் இருக்கு. எல்லாம் ஒரு வகைக்கு சேர்ந்ததுதான். இந்த பாட்டத்தை படிக்கிறவாளுக்கு எல்லாம் ஒரே ஃபேமிலி சார் முடியுமா, அண்ணன் தம்பி மாதிரி. ஆனா விவகாரம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. ஜனாரங்கா இருக்கு, அதுக்கு வேற வேல்யூ, இதுக்கு வேற வேல்யூ. அதுக்கு ஒரு சுரூபம், இது அதனுடைய சுவை வேற, இதனுடைய சுவை வேற. ஆனா எல்லாத்தையும் நம்ம உபயோகிக்கிறோம். ஆனா இத்தனையும் எதற்காக தயார் பண்ணியிருக்கார்? அந்தந்த மனுஷன் எந்தெந்த கர்மா பண்ணியிருக்கானோ அந்த கர்மாவுக்கு தகுந்த போது அவனுக்கு சுத்த துக்கங்களை கொடுக்கணும். அதற்கு இத்தனை பொருள்கள் வேணும் அப்படின்னு அத்தனையும் தயார் பண்ணியிருக்கார். ஆகையால் தான் நமக்கு என்ன பேரு, அவர் வெறும் கர்த்தா இல்லை சார், விகர்த்தா, விசேஷமான கர்த்தா. டிவியில பார்த்தேன்னா காலம் வந்து சாயங்காலம் வரைக்கும் இன்னும் சமையல் கிளாஸ் நடந்துட்டு. இதுவரைக்கும் கலியுக ஆதியிலிருந்து இவ சமைக்கவே இல்லையோ, இப்பதான் புதுசு ஆரம்பிச்சிருக்காரா. ஆனா என்னடா அதையும் சொல்லிட்டு பாக்குறோம், பண்றோம், பண்ணிட்டு இருக்க. அப்ப விவகாரம் என்ன, வைத்தியம் முன்னால என்ன இருந்ததோ அதை சொல்லுவேன். உளுந்த பருகு தோசை போட்டாலும் இப்ப பச்சை பருகு தோசை போடுங்கிறோம். அதனால் நல்லா இருக்குங்கிறோம். அது தனியா இல்லைன்னா வேற ஒண்ணு சேர்த்து போங்கிறோம். எல்லாம் விசித்திரம் தான். இதெல்லாம் பகவான் தயார் பண்ணதான பதார்த்தங்கள். இந்த மனுஷனுடைய மனசுல பூந்துட்டு இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிட்டு. நமக்கு டெலிபோன் இருந்ததா, முன்னால செல்போன் இருந்ததா, பொண்ணு இல்லையே. ஆனா இப்பெல்லாம் என்ன, எப்படி கண்டுபிடிச்சிருக்காரு? பகவானுடைய சுரூபம் தான். அத்தனையும் அவளுடைய மனசுல பூந்துட்டு நீ பண்ண. ஏன் உனக்கு இன்னைக்கு மேல இன்னும் சுத்தம் வந்துட்டு இருக்கணும், இன்னும் சுத்தம் வரணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல பண்ணிட்டு இருக்க. ஆகையால் அவர் என்ன, அவர் வெறும் கர்த்தான்னு மட்டும் நினைக்காதீங்க. கர்த்தாவோட விகர்த்தாவும் இருக்க. விசேஷமான பதார்த்தங்கள், மனிதன் மனசுக்கு எட்டாதான பதார்த்தங்கள், அவனை இதுவரைக்கும் பார்க்காததான பதார்த்தங்கள், அவைகளெல்லாம் பார்க்க பண்ணக்கூடியதான ஸ்வரூபம் அவனுக்கு கொடுக்கிறார். ஆகையால் பகவான் விகர்த்தா. விசித்திரம் புவனம் கிரியதே இது விகர்த்தா சைவ பகவான் விஷ்ணு. இப்படி இருக்கிறதுனால்தான் அவரை நீங்க புரிஞ்சுக்க முடியாது. அவர் எப்படி ஸ்வரூபம் சாமர்த்தியம் சேஷ்டிகம் பாதம் நசக்கியதே. அவருடைய ஸ்வரூபம் என்னமா இருக்கு நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஏன் ஞாபகத்துக்கோ, நம்ம புத்தியை தயார் பண்ணவர் ஒருவர். இந்த புத்திகளுடைய கூட்டமான புத்தி இரண்ய கர்ம புத்தி, அதையும் தயார் பண்ணவர். அந்த புத்தியானது ஒவ்வொரு எண்ணமும் அதுல வரணும். ஏன்னா அந்த எண்ணத்துக்குள்ள அவர் பூத்தாத்தான் அந்த எண்ணமானது வேலை செய்ய தொடங்கும். நான் இதை பார்த்தேனையானால், இது புத்தகம் என்று எனக்கு தெரியணுமையானால் உள்ள அந்த எண்ணத்துல அவர் தோணணும்.
இல்லைன்னா இது புத்தகம் என்று எனக்கு தெரியாது. புத்தகமும் தெரியும், புத்தகத்தின் அறிவு நமக்கு வருது. யாராவது பார்த்திருக்கலாம். இது என்ன சார்னா சிவரும் தெரியும். உங்களுக்கு செவரம் தெரியாதான்னு கேட்டா எனக்கு தெரியுது சாருங்க. உங்களுக்கு செவரும் தெரியுது, நான் சிவரை அறிவேன் என்கிற அறிவும் உங்களுக்கு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் 2 அறிவு கொடுக்குறேன். ஏன்னு இந்த 2 அறிவையும் அவர் பார்த்திருக்கிறார். ஏன்னா நான் செவரை பார்த்தேன், ஆனா செவன் தெரிஞ்சுக்கிறேன்னு நீங்க சொல்லக்கூடாது. ஆனா கிளாஸ்ல நான் கேட்டேன் சார், ஆனா நீங்க சொன்னது ஒன்றும் புரியல சார்மா, அது சொல்லலாம் நீங்க. ஆனா பார்த்த பொருளை சொல்ல முடியாது. ஏன்? இந்த புரியலுங்கிறது அந்த பொருளை அனுசரிச்சிருக்கு. அந்த பொருளானது புரிய தகுந்ததான பொருளா இருந்தால் புரியும், புரிய முடியாததான பொருளா இருந்தா புரியாது. அது இல்லை. சின்ன குழந்தைக்கு வெக்கம்னா என்னதுன்னு சொல்லி பாருங்க, ஒண்ணும் முடியாது. அது அபிநயம் பண்ணி தான் முடியும். வெக்கம்னா என்னது, பயம்னா என்னதுங்கிற ஒரு குழந்தை, 5 வயசு குழந்தை கேட்கறது பயம்னா என்னது அப்படின்னு என்ன பண்றது, அதை காட்ட முடியாது. அதனால ஒரு பொம்பை எடுத்து அடிக்க பார்க்கணும், அடிச்சு கூடாதீங்க, அடிக்க பாருங்க. அடிச்ச பார்த்தோம்னா தலைச்சுனா காது கத்துட்டு ஓட்டுறதோ இல்லையா, இதாமா பயம். அவன் பயம்ங்கிற ஒரு பொருள் இருந்தா இதை வாயால எடுத்து சொல்ல முடியாது உங்களால. ஆகையால் சில பதார்த்தங்கள் எல்லா இமோஷன்ஸும் அப்படிதான். மனித மனசுல இருக்கக்கூடிய இமோஷன்ஸ் சொல்றதுக்கு வார்த்தையில அதை அபிநயம் பண்ணி காட்டலாம், இல்ல அதை அவளுக்கு வரும்படி காட்டலாம். இப்படி இந்த பொருள்களே நமக்கு அறிய முடியலையே, நம்ம புத்திக்கு சாட்சியா இருக்கக்கூடியதான அவரை நாம் அறிய முடியுமோ? புத்தி புலன்களால் வெளி விஷயத்தை அறியுமே தவிர புலன்களுக்கு திறமை கொடுக்கக்கூடியதான அந்த மூலப்பொருளை புத்தி அறியாது. ஆகையால் அவர் புத்தியால் புலன்களால் அறிய முடியாது, அவர் அறியப்படாதவர். இந்த வீட்டுக்குள்ள அவர் இந்த உருவம் இல்லை சார், உங்களால பார்க்க முடியாது. இந்த காது எவ்வளவு வரைக்கும் சத்தத்தை கேட்கிறதோ அந்த நிலை இல்லை, அவரை எட்டி இருக்காருன்னா எப்படின்னு கிட்டையும் இருக்காரு. தூரா சரியா கேட்டா ததேஜதி தன்மைஜதி தூரே தது அந்திகே கிட்டே இருக்க, இதயத்துக்குள்ள இருக்க. ஆனா நீங்க இதயத்தை பார்க்கலையே, உங்களுக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கு வெளியூர் தான் இருக்கு, எங்கேயும் போயிட்டு வந்திருக்கு. எங்க அவரை பார்க்கலாமோ அங்க நீங்க பார்க்கல, எங்க அவரை பார்க்க முடியாதோ அவங்கள பார்த்து கொண்டு அதெல்லாம் பார்க்க முடியும். அவருடைய பார்க்கறது எங்க உள்நோக்கி பார்த்தா தான் முடியும். அந்த ஆச்சாரியன் சொன்னதான வார்த்தையை நம்பிய பக்தியோட பார்த்தா தான் அவரை பிறவியில பார்க்க முடியும். ஆகையால் அவருடைய ஸ்வரூபமானது கஷ்டம். ஸ்வரூபம் பிறகு சாமர்த்தியம். அவர் என்ன சார் பண்ணுவார், அவருக்கு என்ன வல்லமை உண்டு? இப்ப எல்லா வல்லமையும் அவருக்கு உண்டு. அவர் கொடுத்ததுனாலதான் உங்களுக்கு தெரியும் நடக்குது. கைய மேல செலுத்துறேன், காலை விட்டு நெருங்க நிற்கிறேன்னு அதுக்கு சாமர்த்தியம் அவர் கொடுக்கணும். அங்கிருந்து வந்தா தான் எல்லாம் நடக்குமே தவிர இது ஒண்ணும் பண்ணாது. எல்லா விஷயமும் வாங்கிட்டு இருக்காரு. அதுல கரண்ட் இல்லைன்னு ஏதாவது ஓடுமோ? எப்படி ஓடாதோ அதே போலதான் அந்த சக்தி அங்க இருக்கணும். அவருடைய சக்தி மாயாத்வாரா உள்ள வந்தவரே எல்லா காரியமும் நடக்கும். அந்த சக்தி அங்க வரலைன்னா போட்டது போட்டபடி இருக்கும். சில சமயத்துல கால் நம்ம எழுந்த திமிரு முடிச்சுட்டு இருக்கோம், அது ஜலம் ஆயிடும். எழுந்துக்கணும் என்னமோ ட்ரை பண்றது, ஒன்றும் முடியல. ஏன்டா நின்று போயிட்டுருக்கோம். ஒரு 2 நிமிஷம் அவசர, அப்பதான் வெக்கம் வரும்னு எல்லாருக்கும் வரக்கூடிய தானே. எழுதுக்கணும்னு பார்க்கலாம், எல்லாரும் எழுதுட்டாலும் முடியலையே போலதான். என்னடா ஆமவாச ஜடி சிறந்தவன், ஆமவாசமும் ஒரு வாசமா. அந்த வாசத்தினால நம்முடைய கைகாலத்துல உங்களுக்கு அது என்ன ஆகும், மறுபடியும் கொஞ்ச நேரம் அதை அப்படியே அசைச்சு எழுத்து பார்த்தா கொஞ்சம் எழுதணும். அத்தனையும் அவருடைய இசையால் கற்றது. அவருக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கிற, இந்த உலகத்தை மாற்றி வைக்கக்கூடியதான சாமர்த்தியம். ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை ஒரு அரக்கர் என்ன பண்ண,
அப்படியே பாயா திருச்சி பாத்தாள லோகத்தை அழிஞ்சிட்டு போயிட்டான். உலகம் முழுக்க இவர் என்ன பண்ண, பிரம்மதேவர் என்ன நடக்குது, என்ன ரொம்ப நாளா லோகத்தெல்லாம் ஒன்றும் நடக்கலையேன்னு கீழே பாக்கிறார். பார்த்தா உலகம் காணும். நம்ம பேனா காணும், பென்சில் காணும்னு நம்ம எப்ப திருட்டு விடணும். சைக்கிள் சாவி காணுங்கிற என்னன்னா உலகமே காணும். என்ன பண்ணுவார்ப்பா, போய் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. என்னடா பண்ணினேன்னு கேட்டா என்ன பண்றது? இதுன்னு சாதாரண சின்ன பொருளா காணாம போறதுக்கு உலகம் காணாம எப்படி ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு தெரியாது. வேற வழி இல்லையே. சரி சரி பார்க்கலாம், எங்க பார்த்தாலும் ஒரே பார்த்தா இருக்கு, உலகமே காணுமேன்னு கவலைப்பட்டு மகாவிஷ்ணுட்ட போறாராம். இது போல உலகம் காணும், படத்தை நாம எதுவுமே காணும். அப்படியா? அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஒண்ணும் சொல்லல. இப்போ அது இது பண்ற ஒண்ணும் பண்ணல. அவருக்கு துப்பல் வந்தது பிரம்மதேவன். அவருடைய மூக்குல இருந்து ஒரு சின்ன ஒரு கொட்டு மாதிரி அளவுக்கு ஒரு பன்னிக்குட்டி வந்து, அந்த பன்னிக்குட்டி அங்கிருந்து கீழே வளர்த்து கொள்ள அதை வளர்ந்து போயிட்டு பூனையான சைதுல வளர்ந்து போயிட்டு ஏதோ ஒரு பொறுத்து ஜலத்துல விழுந்த சமுதிர ஜலத்துல அப்படின்னு பாதாளத்துக்குள்ள போயிட்டாரு. போயிட்டு இந்த பட்ட சட்டம் இருக்கு பட்சல, இந்த சட்டத்தினால இரண்யாட்சம் அந்த அரக்கம் தான் பண்ணின வேலை. இரண்யாட்சம் தங்க கண்ணுள்ளவன். இரண்யம்னா தங்கம், தங்கத்திலேயே கண்ணுள்ளவன். எல்லா தங்கமும் உலகத்தில் இருக்கிற தங்கம் எல்லாம் என்கிட்ட வந்துடணும். இந்த பழைய நாள்லயும் இப்படி எல்லாத்தையும் பதுக்கி வச்சிருக்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருந்தது இருக்கு. அப்படி இரண்யாட்சம் அவனுடைய தம்பி வந்தான். இரண்ய காட்சி கூறுது. அவன் திண்டு மெத்தையெல்லாம் தங்கத்துல போட்டுட்டான். கட்சி கூறுனா இந்த பத்துக்கிற மெத்தை, அதுக்கு கட்சி கூறுது. இந்த பக்கத்துல நம்மளுக்கு திண்டெல்லாம் வச்சுக்கிற பார்த்தா இதுக்கு கட்சி கூறுது. அப்படி அந்த இரண்யாக அந்த மனசு கொண்டு போயிட்டான். கொண்டு போனதுனாலே நேர உள்ள விழுந்ததுன்னு அவன் பார்த்தான். ஓஹோ, இது யாரோ விழுந்திருக்க சமுதிரத்துல அப்படின்னு கதையோட வெளியில வர அவரோட சண்டை போட்டு மறுபடியும் இந்த பூமியை எடுத்து மேல வச்சிருக்கார். அதனாலதான் வராவதாரத்துக்கு ரொம்ப முக்கியம். உலகத்தை எல்லோரையும் காக்கணும். இவரை மட்டும் காப்பா, ஒரு கஜேந்திரனை மட்டும் காப்பாத்தல, ஒரு வாமனத்து மனசுல அனுகிரகம் பண்ணல, எல்லோருக்கும் சமமாக அனுகிரகம் பண்ணப்பட்ட. அதனால்தான் அந்த வராவதாரம் ரொம்ப விசேஷம். பண்ணியா நமக்கு சொல்றோமே தவிர அந்த வராவதாரத்தை ஒவ்வொரு குடியும் ஒவ்வொரு வேதத்திற்கான எண்ணங்களாக இப்படி அவருடைய நாமத்தின் உலகத்தை தூக்கி மறுபடியும் சமுத்திரத்துல மதக்கும் படி பண்ணினார். மறுபடியும் சமுதிரத்தை கீழே வந்துருமா? இல்ல, கீழே போகாமல் அது மேலேயே மதக்கப்படி பண்ணினார். அவர் ஏனச்ச ஒரு கிராம இந்த பூமி முழுக்க சமுதிரத்துல. ஆனா அதே பூமி மேல நீங்க எத்தனை மாடி கட்டினாலும் அது அப்படியே எப்படி பண்ணினார்? அவருடைய சாமர்த்தியம். சூரியன் இருக்கா, சந்திரன் இருக்கா, நட்சத்திரங்கள் இருக்கு, கிரகங்கள் இருக்கு, அத்தனையும் சுத்தி கொண்டே இருக்கு. ஒன்று இன்னொன்னு மோதறதா? இங்க இருந்து பிளேனை வருதா? என்ன பண்ணிட்டு அங்க ஒரு பட்டி மோதிட்டு பிளேன் இறங்கி வந்துருச்சுட்டான். பேர்டு ஹீட்டுங்கிறான். எவ்வளவு பெரிய ஏரோப்ளைன் என்ன வேகமா வருது, பட்டி மோதிரம். பட்டி மோதிர விழுந்துருவேன் கிழக்கே இருக்குது, அவ்வளவுதான். ஆனா எத்தனை நட்சத்திரங்கள், எத்தனை ராசிகள், எத்தனை ஒண்ணுக்குள்ள ஏதாவது இடிச்சுட்டு இருக்கா? ஒவ்வொரு கிரகத்துக்கு உபகிரகங்கள்லாம் எத்தனை கொண்டு இடிச்சுக்கிற பாருங்க. அதாவது நம்ம இடிச்சுல போயிட்டு இருக்க அவருடைய கட்டளை காட்டப்படாது. காலமே 6:02 இன்னைக்கு சூரியோதயம் 6 போயிட்டு ஆகணும். நீங்க கடியாரம் வந்து தப்பா போகலாம். 6 அதே கரெக்ட்ல அதே போல அர்த்தம் எல்லாமும் அவருடைய ஒரு சமர்ப்பத்துக்கு நடக்கிறது. ஆயத்த பர்ஃபெக்ஷன் அதை பரமாத்மாவை தவிர ஆயால் ஸ்வரூபம், ஸ்வதந்திரம், சாமர்த்தியம், எந்த சமயத்துல என்ன பண்ணுவார் என்கிறது உங்களுக்கு தெரியாது, அவருக்கு தான் தெரியும். யவனன்னு
கிருஷ்ணாவதாரத்துல அவன் ஆயிரக்கணக்கான சீனியங்கள் வச்சிருக்கான். கொஞ்சம் நினைச்சிருக்க பாரதத்துல பாரத போர்ல 18 அட்டவர்கள் தான் இருந்தது சைன்யம். அதுல ஆயிரக்கணக்கான அட்டவர்கள் சைன்யம் அவன்கிட்ட இருந்தது. அவன் அப்பப்ப அந்த பகவானோட பகவான் பார்த்தான், சரி இவர் என்ன பண்ணுவார், இன்னைக்கு வந்ததான சைன்யம் முழுக்க அழிச்சு விட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு 10 பேர் 20 பேர் ஓடி போயிடுவாங்க. எதுக்கு அதுல ஓடுறேன், யுத்தத்துல பயந்து ஓடலாமா, நல்லா இருக்கு ஓடி போவாங்க. இந்த வருஷம் ஒரு பையன் என்ன ஆகுது, அவன் ஜெயிக்கிற நிலையில ஓடி போறாங்க. ஓடி இப்படி ஓடிட்டே இருக்க அவன் ஓடி வந்த மறைஞ்சு போயிடுவார். இப்படி நிறைய தரம் பண்ணியிருக்கார். இதனால என்ன ஆச்சுன்னா அவருடைய சைன்யங்கள்லாம் அழிஞ்சு போயிடும். இத்தனை சைன்யங்களும் அழிஞ்சு போனதுக்கு கடைசி சமயத்துல இந்த இடம் இல்லை, பொருத்தம் தான் இருக்கு. அத்தனை சைன்யங்களை கடைசி இப்பவும் ஓடுறாங்க. என்ன சுவாமி இப்படி ஓடிட்டு இருக்காரு அப்படின்னு ஓடி போயிட்டு ஒரு குகைக்குள்ள போயிருக்கான். அவன் விடல, ஏன்னா அவங்க சைன்யம் தான் ஆயிரத்தோ அவங்க அந்த அரக்கன் எவன் என்ன பண்ணினா இவர் பின்னாடியே ஓடிட்டான். பரவாயில்ல, நேரா வந்து அந்த குகைக்குள்ள புரிஞ்சுட்டார, அவரும் பின்னால குகைக்குள்ள வந்திருக்கார். அந்த குகைக்குள்ள ஒரு பகவான் மாதிரியே ஒரு ஸ்வரூபம் படுத்துட்டு இருக்கு, தூங்கி இவர் தலைமாட்டல மறைஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கார். இவர் என்ன பண்ணார் தெரியுமா, வந்து நம்மளை இவ்வளவு அலக்கடிச்சு கடைசியில என்னாச்சுன்னா இங்க வந்து படுத்து தூங்குறாரு பாருங்க அப்படின்னு அவரை காலால ஏற்றி வந்துட்டான். ஏற்றி வந்துட்டு மேல எழுந்து மேல அந்த சரீரத்துக்கு மேல எழுந்து உட்கார்ந்து அதை நல்லா இது பண்ண ஆரம்பிச்சார். அப்ப டக்குன்னு முடிச்சிருந்தார். முடிச்சு இந்த கண்ணை திறந்து இப்படி பாக்குறார். பார்த்தா என்ன சின்ன பத்மா ஆயிட்டானோ, இப்படி பண்ணிட்டு நான் சொல்ல வேண்டாம், அவருடைய கோபத்தினால எழுதி பண்ணி அவர் ஒரு வரம் வாங்கிட்டார். நான் தியானம் பண்ணிட்டே இருக்கணும் தருவாங்க, எப்பொழுதும் என்னுடைய தியானத்தை யாரும் இஷ்டப்படப்படாது. அப்படி யாராவது என்னுடைய தியானத்துக்கு இது பண்ணி இடையூறு பண்ணினால ஏன்னா அவ எரிஞ்சு போகணுங்கிற ஒரு விவகாரம் அவர் பண்ணி வரம் வாங்கிட்டார். அதனால என்ன பண்ணினா அவர் முழிக்கும்படி இவர் பண்ணினான். இவர் அங்கேயே இருக்கார். எரிஞ்ச பிறகு எதிர்க்க வந்து நிக்கிறார். என்ன ஆச்சுன்னு, ஒண்ணும் இல்லை, அவனை கொல்லணும்னு பார்த்தேன், நான் ஏன் கொல்லணும், உங்க வீட்டுல கொல்லப்படட்டுமே. தெரிஞ்ச பிறகு இவரை பார்த்து நமஸ்காரம் பண்ணார். அப்ப அவர் மேலோகத்துக்கு போயிட்டார். இப்படி சாரத்துக்கு கேட்டமா அவர் என்ன சேஷ்டை பண்ணுவார், எப்படி பண்ணுவாருங்கிறது தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவருடைய ஸ்வரூபம் அப்படி. சத்தியபாம துலாபாரம் பண்ணணும்னு ஆரம்பிச்சார். தங்கிட்ட ஒரு கர்வம் அந்தமா இருக்கு. ஏன்னா அந்த பண்ண சத்தியன்னு ஒருத்த அவருடைய ராஜா அவனுடைய பொண்ணவள். ஆகையால் அவ பார்த்தா அந்த ராஜாவுக்கு நிறைய தங்கம் இருந்தது. அத்தனையும் ஒரே பொண்ணு கொடுத்த கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். செவந்தர் பண்ணி சந்தர்ப்பத்துல. ஆனா இந்த அம்மாவுக்கு எல்லாரை விட கர்வமா, ஏன்னா ரொம்ப அழகா இருப்பார். பகவானுக்கு ரொம்ப பக்தியும் உண்டு. பகவானும் சத்தியபாமா வார்த்தைக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்துருந்த. யுத்தத்துல நரகாசுரனை கொல்ல கொடுக்கிறான சந்தர்ப்பத்துல சத்தியபாமா தான் தேரோட்டினார். அதனால்தான் அவர் கிருஷ்ண பரமாத்மா ஜெயிக்க முடியும்னு சொல்றார். இவ்வளவு பண்ணிருந்த சத்தியபாமாவுக்கு ஒரு கர்மம் ஜாஸ்தியா இருக்கு. ஆகையால் என்ன பண்ணினா, கிருஷ்ணன் நீங்க உட்கார்ந்த சேர்ல நான் துலாதாரம் பண்றேன், உங்களை விட உங்களை வைத்த விட என்கிட்ட ஆபரணங்கள் நிறைய இருக்கு, காமிக்கிறேன். பகவான் பார்த்தார், யாரு மனசுல என்ன இருக்குன்னு தெரியாது அவருக்கு. அவர் முதல்ல சரி உட்கார்றேன்னு, எங்க உட்கார்ந்தா உட்கார்றேமா அப்படின்னு. ஆனா எல்லாரும் என்னடா சரி உட்கார்ந்த இன்னமா ஒவ்வொரு நகையா போடுற, கழுத்துல தாலியை தவிர எல்லாத்தையும் போட்டாலாம். ஆனா என்னன்னா ஒன்னும் அசையல, அது அப்படியே உட்கார்ந்து கேட்கோ வெட்டமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னடா பண்றதுன்னு
இந்த அம்மாவுக்கு கர்வம் எல்லாம் குறைஞ்சு போயிடுது. இனிமேல் இருக்கிற ஆபரணங்கள்லாம் இது வரைக்கும் நினைக்க முடியாத அளவுக்கு எத்தனை ஆபரணங்கள் அப்பா கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இவன் அப்பப்பா வாங்கிட்டு இருக்காரு. அத்தனை ஆபரணங்கள் என்கிட்ட இருக்கு. எனது நினைக்கிறதான ஆபரணங்கள் எல்லாம் போட்டேன். ஒரே ஒரு தாலி இருக்கு, அதை கட்ட முடியாது. அதை போட்டாலும் ஒன்னும் ஆரம்பம் போல இல்லை அப்படின்ட்டு இப்படி கர்வபங்கம் ஆயிடுது. அதுக்கப்புறம் இது என்ன பண்றது, சுதாபாரமும் பண்ணி வச்சது, சம்திங் பண்ணமா என்ன பண்றதுன்னு கேட்டேன். அப்ப ருக்மிணி அம்மாவை போய் கேட்டாலாம். ருக்மிணி அம்மா வந்து என்ன பண்ணா தெரியுமா, கிருஷ்ணா உன் வீர போறோம் அப்படின்ட்டு கிருஷ்ணனை 3 தரம் பிரதர்சனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி அந்த ஆவரணங்கள்லாம் எடுத்து கீழே வச்சு ஒரே ஒரு துளசியை அவர் பாதத்துல வச்சு அந்த பக்கம் போட்டாலும். அது என்ன சின்னர் கிளாஸ் இந்த பக்கம் விழுந்துட்டு சின்னர் மேல போயிட்டாங்க. என்ன சுவாமி அப்படிங்கிற அவருடைய லீலையை யாரு பார்க்க முடியும்? நான் தங்கத்துக்கு மதிப்பு கொடுக்கற பக்திக்கு தான். இந்த மனசுல என்ன பக்தி இருக்கு, ஆடம்பரம்ங்கிறது இருக்கட்டும். ஆனா ஆடம்பரத்தோட வசதி என்ன, உங்க மனசுல நிஜமான பக்தி. அந்த பக்தி கிராக்கியோகி தைவதம், பக்தி கம்யா பக்தி கிராக்கிய அப்படின்னு பக்தி வர்த்தியா பயாபா, பக்தி வர்த்தியம். அந்த பக்தி இருந்தா சத்தியவாயிடும் அப்படிங்கிற ஒரு சொன்னார். இப்படி எத்தனையோ லீலைகள், 1 2 இது சொல்ல முடியும். அவருடைய ஸ்வரூபத்தை பார்க்க முடியாது, அவருடைய சாமர்த்தியத்தை அறிய முடியாது, அவருடைய சேஷ்டை என்ன பண்ணணும்ங்கிறது அறிய முடியாது. சக்கியதே யாராலையும் முடியாது. ஆகையால் அவர் எப்படி ரொம்ப கஷ்டமானவர், அவர் புரிந்து கொள்வதற்கு கஷ்டம். நாரதற்கு எதிர்க்க வந்து நின்றார். நாரதர் நமஸ்காரம் பண்றார். இவ்வளவு திவ்யமான ஒரு சுரூபமா இருக்கேனே, உங்களை நான் பார்த்துட்டே இருக்கேனேன்னா இதை விட உயர்ந்த சுரூபம் இருக்குப்பா. நைவம் மாம் திரட்டுமரதி சர்வபூத குணையில் யுக்தம் நைவம் மாம் திரட்டுமரதி. அப்ப நீ என்ன பார்த்தது இது ஓரளவுக்கு தான் பார்த்திருக்கேப்பா, என்னுடைய முழுமையான சுரூபம் உன்னால பார்க்க முடியாதுன்னு. ஏன் எப்பொழுதுமே பகவத்ஸ்வரூபத்தை இல்லது என்று பார்க்க முடியாத அளவுக்கு இருக்க. நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய புத்தியை சேர்த்து வைத்தாலும் அதுக்கு அப்பாற்பட்டதாக பகவத்ஸ்வரூபம் இருக்குன்னு சொல்றதுனால்தான் அவருக்கு. ஆகையால் அவருக்கு என்ன பேரு, அறிய முடியாதவர். கண்ணு காது மூக்கு நாட்டு புறங்கள்னால அறிய முடியாத ஒரு ஸ்வரூபம் அப்படின்னு. ஸ்வரூபம் சாமர்த்தியம் சேஷி சம்பாதத்தை ஞாபகம் நடக்கதே. இது கஹனா குஹா, அதாவது குஹான்னு. இந்த குஹான்னு பேரு வந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு தான் நம்ம சொல்லணும் குஹன் அப்படின்னு. இந்த குஹன்னு சொல்றதுல ஒரு தாத்பரியம் அது. குஹு சம்பரனேன்னு அர்த்தம். சமரணம்னா மறைக்கப்பட்டவர். குகைக்குள்ள இருந்தது ஏன்னா அந்த பதார்த்தம் மறைஞ்சு கொள்ள முடியும். சாதாரணமானவர்களுக்கு தெரியாதோ இல்லையோ. அதே மாதிரி பகவான் எங்க இருக்காருன்னா குகையில இருக்கார். எந்த குகையில? யோவேதம் குஹாயாம் பரமே நிகிதம் குஹாயாம். எந்த குகையில? புத்தி குகைக்குள்ள. இந்த எல்லோருத்தையும் பகவான் இருக்கார். பகவானை தேர்ந்து வேற எங்கும் புகழ்தான். உள்ளூர அந்த குரு சொன்ன வார்த்தையை கேட்டு உபனிஷத் வார்த்தை படிச்சுட்டே இருந்ததுன்னா போதும், உள்ள பார்க்கலாம். எல்லோருடைய உள்ளத்திலையும் முழுமையாக இருக்கிறார். உள்ள பகவான் இருக்கார். ஆயதான் கடவுள் உள்ள இருக்கார். சத்தியம் இல்ல, நம்ம ஹதயத்தில் தான் இருக்கார். எல்லோருடைய எழுதிகள் இருக்கார். என்னமோ வேதாதேவி பண்ண மாட்டேன் நம்ம இருக்க மாட்டாருன்னு நான் நினைக்கப்படாது. நான் இவ்வளவு பாபம் பண்ணியிருக்கேனே, இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கேனே, என் இதயத்தில் விட்டுருவாரா? கிடையாது. உங்க இதயங்கள்னா இல்லை, எல்லோருடைய இதயத்திலையும் பரிபூர்ணமா இருக்கார். நீங்க திருப்பி உள்நோக்கி பார்த்தா அவரை கண்டுபிடிக்கணும். அவரை பார்க்கறதுக்கு வழி சுலபம். என்னது? பக்தி இருக்கிறது. பக்தியோட நம்பிக்கையோட ஒரு ஆச்சாரியத்துல போய் அவர் வந்து அவருடைய நாம ஒண்ணு கேட்டு இருக்கோம், நிச்சயமா பார்க்கலாம். ஆகையால் தான் அவருக்கு
இவனுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ அத்தனை ஆசைகளும் ஒரே தரம் அனுபவிக்கணும். பிரம்மணா விபர்த்திதே, அந்த பிரம்மத்தோட பிரம்ம பாவத்தை இங்க அறிகிறார், எல்லோரும் அறிகிறார். அந்த குகைக்குள்ள போவதற்காகத்தான் 5 உரைகளை கொடுத்திருக்கேன். அன்னமய கோஷம், பிராணமய, ஆனந்தமய கோஷம் என்ற உரைகளை கொடுத்து ஒவ்வொரு வழியாக எப்படி ஒவ்வொரு மனுஷனும் உள்ள அதை அடைஞ்சு போகணும் அப்படின்னு ஏதமன்னமயம் ஆத்மானம் உபதங்கிரம்யா, இந்த அன்னமயமான இந்த பூத உடலை ஆத்மா இல்லை என்று தெரிந்து கொண்டு, இது காத்து உள்ளையும் வெளியிலும் போயிட்டு இருக்க, இது ஆத்மா இல்லைன்னு அறிந்து கொண்டு, அதற்குள்ள மனசு என்னென்னமோ சங்கல்பம் பண்றது, எது வேண்டாம் நினைச்சா, எது மறக்கணும்னு நினைக்கிறோமோ அது ஞாபகம் வரும். 4 பேர் ஏதாவது நம்மளை வச்சா கிண்டல் பண்ணா அதை மறக்கணும்னு சொன்னா அதை மறக்க மாட்டேங்கிறது, மறுபடியும் ஞாபகம் வரும். எது ஞாபகம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது வரவே மாட்டேங்குது. இது வேறவேவா, ஏதோ ஒரு ஸ்லோகத்துல ஒரு லைன் மறந்து போயிடுச்சு சார், அது அவ்வளவுதான். அது எங்கே புத்தகத்தை பார்த்தா ஞாபகம், எது வேணுமோ அது மறக்கிறது, எது வேண்டாமோ அது ஞாபகத்துக்கு இருக்கு. இப்படி இந்த மனசையும் தாண்டி புத்தியும் தாண்டி என்னென்னமோ தீர்மானம் பண்றோம், இதையெல்லாம் தாண்டி ஒரு ஆனந்த வடிவமா இருக்க, அதையும் தாண்டி அதுக்கு அப்பாற்பட்டதா அவங்க ஸ்வரூபம் இருக்கு. அந்த ஸ்வரூபத்துக்கு தான் குஹன்னு பேரு. அந்த குகையில அம்பாள் இருக்கான். இன்னொன்னு சுவாமி கையில வேறு வடிவமாக அம்பாள் இருக்கான். சுப்பிரமணியம் பிரம்மாத்துக்கு தான் சுப்பிரமணியம், பிரம்மாங்கிறது பிரம்மண்யம்னு ஆச்சு. இந்த பிரம்மண்ய மந்திரத்துக்கு தான் ஸ்வரூபமாக சுப்பிரமணியம்னு சொல்றோம். அந்த சுப்பிரமணிய ஸ்வரூபம் தான் குகை. அதனால குகாஹிதம் கற்பரேஷம் புராணம். அவருக்கு 2 ஆர்த்தக்காரியை சொல்லியிருக்காங்க. என்ன பண்றது? சுப்பிரமணிய சுவாமி வள்ளின்னு ஒன்னா, தேவயானின்னு. இந்த பள்ளி தேவயானைன்னு வித்தியாசம். இந்த வள்ளின்னா என்ன அர்த்தம்? பொடின்னு அர்த்தம். அந்த பொடி எப்படி மென்மையாக சின்னதாக இருக்கோ, அதே போல உங்க மனசுல இருக்கிற ஆசைகள்லாம் சின்னதாக ஆயிடுது, பருவா ஆயிடுதுன்னா நீங்க அடையலாம். தேவயானைன்னு சொல்லியிருக்க. தேவயானை தேவதைகள் போலக்கூடியதான மார்க்கம், தியானம்னு மார்க்கம். தேவயானம் தேவதைகள் செய்யக்கூடிய செல்லக்கூடியதான ஒரு மார்க்கம், உத்தராயண மார்க்கம். இதன் வழியாக அவர் அடைஞ்சு அப்படி பிரம்மலோகத்துக்கு வரலாம். அதனால வள்ளி தேவையான ஏதோ ஒரு அர்த்தம். அது புலிதேச கன்யா ஒரு வேடனுடைய பொண்ணு அது இருக்கணும். ஆனா அதுக்கு தாற்பயமா ஒரு அர்த்தம் சொன்னவ இப்படி வரடே இதயத்தா வராதீங்களா ஊகதே சம்பிரணோதி ஸ்வரூபாதி நிஜ மாயையா. எதனால மறைக்கிற? தங்களுடைய மாயினால, அவரிடத்துல இருக்கக்கூடிய மாயினால எல்லாவற்றையும் மறைக்கிற. இது மறைக்கிறதுக்கு மாயைக்கு உருவம் இருக்கிறப்பது தேவையில்லை. குடம் இருக்கு, அது இருட்டு இருக்கு. இருட்டு குடத்தை மறைக்கிறதா இல்லையா? மறைக்கிறது. ஆனா இருட்டுக்கு உருவம் உண்டாத. இருட்டு எப்படி இருக்கு? அதுல துணி மாதிரி இருக்கா, இல்ல பை மாதிரி இருக்கா, பாத்திரம் மாதிரி இருக்கா? லட்டு டப்பால போட்டு மறைக்கிறேன், பாத்திரத்தை அல்மாராக்குள்ள வச்சு மறைக்கிறேன், இல்ல ஒரு வீணைய துணி போட்டு மறைக்கிறேன். இந்த இருட்டு எப்படி இருக்கு? எப்படி மறைக்கிறது? ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனா இந்த இருட்டானது வெளிச்சம் வந்த அடுத்த கணம் தான் இருக்கிற இடமே தெரியல, எங்க போச்சுன்னு தெரியல. வெளிச்சம் போட்ட இருட்டாந்து பக்கத்துல போச்சா இங்கே இருக்க, பக்கத்துல